வணக்கம் புனிதமான சொந்தங்களே. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எடிகோஸ்ட். இந்த கோர்ஸ் வந்து நம்ம ஆன்லைன்ல தான் படிக்கணும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ் மூலியமா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கலாம். நம்ம கையில போன் இருக்கு. எல்லாருக்கிட்டையுமே போன் இல்லாத உலகமே எதுவுமே கிடையாது. போன்ல யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட் இது மூலியமா நம்மளுக்கு வந்து வருமானம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ்ல சொல்லித்தராங்க. இந்த கோர்ஸ் ரொம்ப கம்மியான விலையில தான் கிடைக்குது. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பேரிச்ச பழத்தை விட 4 மடங்கு அதிகமான சத்துக்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. முருங்கைக்கீரை அவ்வளோ ஒரு சத்து நிறைய இருக்கு. முருங்கைக்கீரை வந்து நம்ம பொரியலாவும் பண்ணி சாப்பிடலாம். சும்மா சாம்பார்ல கொஞ்சமா போட்டும் சாப்பிடலாம். ரசத்துலையுமே நம்ம கொஞ்சமா போட்டு சாப்பிடலாம். சூப்பு பண்ணி குடிக்கலாம். இதுலலாம் வந்து முழுமையான சத்து இருக்கு. தோசை மாவுல அரைச்சி தோசை ஊற்றலாம். இட்லி கூட ஊற்றி சாப்பிடலாம். இதுலலாம் வந்து முழுமையான சத்து. ஆவியில வேக வச்சு சாப்பிடும்போது நம்ம அந்த முருங்கைக்கீரையோட முழுமையான சத்து நிறைய நம்மளுக்கு போய் சேரும். முருங்கைக்கீரை வந்து 100 கிராம் எடுக்கும் போது அவ்வளோ ஒரு நம்ம டெய்லியுமே ஏதோ ஒரு ரூபத்துல கொஞ்சம் கொஞ்சமா முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கலாம். அதுல வந்து எவ்வளோ வகை சத்து இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அது நம்மளுக்கு ஈஸியா கிடைக்குது. ஆனா யாரும் அதை பயன்படுத்துறதுல சரியா அதோட அருமை வந்து தெரியறதில்ல. வெளிநாட்டுல எவ்வளோ இதோட அருமை தெரிஞ்சு எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம தான் வந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வரோம். எல்லாருமே முருங்கைக்கீரையை வந்து கொஞ்சமா டெய்லி ஏதோ ஒரு வகையில சூப் மாதிரி கூட வச்சு குடிச்சிட்டு வரலாம். கருப்பு உளுந்து வந்து அவ்வளோ ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. நம்ம இப்ப வந்து எல்லாருமே வெள்ளை உளுந்து தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்னைக்கு வந்து கருப்புல உளுந்து இருந்து வெள்ளை உளுந்துக்கு வந்தோமோ அன்னையிலிருந்து நம்ம உடம்புக்கு வியாதிகள் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. கருப்பு உளுந்துல அந்த பொட்டுல அவ்வளோ சத்து இருக்கு. கருப்பு உளுந்து இட்லியா நம்ம அப்படியே இட்லிக்கு அப்படியே நம்ம சும்மா கழுவிட்டு அப்படியே இந்த தோலோடையே நம்ம அரைச்சி இட்லி சுட்டு தோசை சாப்பிடும் போதும் நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது கிடைக்கும். கஞ்சியாவும் வச்சு குடிக்கலாம். இதுலலாம் முழுமையான சத்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இதுல 100 கிராம் கருப்பு உளுந்து இருக்கும். 15 வரை மில்லிகிராம் சத்து இருக்கு. இதுல நம்ம தினமுமே இட்லி தோசை ஏதாவது ஒரு வகையில நம்ம உளுந்து எடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா அது முழுமையா எடுக்கிறது கிடையாது. அதுக்கு நம்ம வந்து கருப்பு உளுந்து வாங்கி நம்ம டெய்லியுமே குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், வயசானவங்களுக்கும் தரலாம். நம்மளும் சாப்பிடும் போது எலும்புக்கு வந்து ரொம்ப உறுதியா இருக்கும். இது சாப்பிடும் போது எலும்பு தேய்மானங்கள்லாம் வரவே வராது. எலும்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் இந்த கருப்பு உளுந்துல. இது கண்டிப்பா எடுத்துக்கலாம். நிறைய வைட்டமின்ஸ் அதுல இருக்கு. அது ஒரு நாளைக்கு நான் தனியா வீடியோ போடுறேன். இந்த பம்பரை கொட்டைன்னு சொல்லிட்டு ஒரு கொட்டை இருக்கு. அது வந்து வெளி மாநிலங்கள் தான் கிடைக்கும். அதுலயே அவ்வளோ சத்து இருக்கு. அந்த கொட்டை வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க அந்த கொட்டையை பத்தி ஒரு நாளைக்கு தனியா நான் வீடியோ போடுறேன். அது வந்து இரும்பு சத்து அதிகமா அதுல இருக்கு. அது வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க அந்த கொட்டையை எடுக்கும்போது நான்வெஜ்ல நம்மளுக்கு என்னென்ன சத்து கிடைக்குமோ அது எல்லாமே இந்த கொட்டையில கிடைக்கும். அது வந்து வெளிநாட்டுலதான் வெளி மாநிலத்துலதான் கிடைக்கும். அது நம்ம வாங்கி சாப்பிடலாம். கண்டிப்பா நல்ல அது எப்படி நம்ம வந்து பூமிக்குள்ள நிலக்கடலை வர மாதிரி பூமிக்குள்ளதான் அது வந்து வரும். அது ஒரு கொட்டை தான். எப்படி நம்ம இப்போ நம்ம இதுல எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, நம்ம இந்த தானியங்கள்லாம் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி அது ஒரு கொட்டை. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது வாங்கி சாப்பிடலாம். சுண்டைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. சுண்டைக்காய் வந்து நம்ம டெய்லியுமே ஒரு 2 சுண்டைக்காய் 3 சுண்டைக்காய் நம்ம சாப்பிடும் போதே நம்ம உடம்புல இருக்க எல்லா கெட்ட கழிவுகளும் வெளியில வந்துடும். அதுல நிறைய சத்துக்களும் இருக்கு. நம்மளுக்கு அது தெரியல. சுண்டைக்காயோட லெவல் நம்மளுக்கு வந்து யாருக்குமே தெரியதில்ல. அதுல 100 கிராம் சுண்டைக்காய் எடுக்கும்போது 12 கிராம் நம்மளுக்கு வைட்டமின்ஸ் அதுல கிடைக்குது. கால்சியம் இருக்கு.
பாசி பருப்பு வந்து 100 கிராம் நம்ம வந்து முளைக்கட்டி டெய்லி சாப்பிட்டு வரும்போது 14 கிராம் சத்து அதுல இருக்கு நம்மளுக்கு. அதே மாதிரி எலுமிச்சை பழத்துலயும் நிறைய நம்மளுக்கு சத்து இருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கிறது. ஒரே ஒரு கொட்டை இந்த இன்னொரு இந்த வெளி மாநிலத்துல கிடைக்கிற கொட்டை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பம்பர கொட்டை மட்டும்தான் நம்மளுக்கு இது கிடைக்காது. மீதி எல்லாமே நமக்கு ஈஸியா கிடைக்கிறது ஒண்ணுதான். பாசி பயிரெல்லாம் டெய்லியுமே நம்ம வந்து ஒரு 50 கிராம் வந்து முளைக்கட்டி சாப்பிட்டு வரும்போது அவ்வளோ சத்துக்கள் அதுல கிடைக்குது. அது பிரெயினுக்கும் ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது மூளைக்கு வந்து ரொம்ப நல்லது. மெமரி பவருக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்குமே ரொம்ப நல்லது. ஸ்கின் நல்லா இருக்கும் அதுல பச்சையாம சாப்பிட்டு வரும்போது. எலுமிச்சை பழத்துலயும் அவ்வளோ ஒரு சத்து இருக்கு நம்மளுக்கு. அதுலயும் வந்து கால்சியம் சத்து நிறைய, எல்லா சத்துக்களுமே அதுல நம்மளுக்கு நிறைய இருக்கு. முக்கியமா எலுமிச்சை பழத்தை சேர்த்தும் போது இந்த சிட்ரிக் அமிலம் இருக்கிற பழங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அதிகமா எடுக்கும் போது டீ காஃபி அவாய்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதுல வந்து அது சேர்த்தும் போது நம்ம டீ காஃபி எடுக்கும் போது நம்மளுக்கு அது தேவையில்லாத உபாதைகள்லாம் வரும், தேவையில்லாத தொந்தரவுகள்லாம் நம்ம உடம்புக்கு வரும். அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 5 வகை சத்துமே கண்டிப்பா நம்ம அன்றாடல நம்ம வாழ்க்கையில எடுத்துட்டு வரும்போது தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே நம்ம ரத்த ஓட்டம் நல்லா சீரா இருக்கும். சரியான முறையில நம்மளுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும். நம்ம உடலுக்கு எல்லா சத்துக்களுமே நம்மளுக்கு வந்து சேரும். ரொம்ப சிறப்பாகவும் இருக்கலாம். நம்ம உடல் வந்து எந்த ஒரு வியாதியுமே இல்லாத நல்லா வச்சிருக்கலாம். இது நம்ம நல்லாவும் இருக்கும். நம்ம உடலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி வீடியோ வாட்ச் பண்றதுக்கு.